ஒரு விஷயத்தை அவருக்கு சரியில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பணத்தை ஏதாச்சும் ஒரு பொருளாக வாங்கி வச்சுருங்க. அந்த பொருளாக வாங்கி வச்சுட்டு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். அதுவே பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வருது, அந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ எது கரெக்ட் எது சரின்னு இந்த திருமண பொருத்தம் வரும்போது மட்டும் அனலைஸ் பண்ணும்போது 10 வருஷமோ இல்லை 20 வருஷமோ நான் பார்த்துட்டு நாங்கள் தெளிவாக சொல்லிவிடுவோம். 3 வருஷம் கழித்து உங்களுக்குள்ளே கருத்து ஓடும். நீங்கள் 2 பேரும் இதுக்கு உடன்பட்டீங்கன்னா கல்யாணத்தை பண்ணிக்காது. இல்லை 7 வருஷம் கழிச்சு வரும், இல்லை 11 வருஷம் கழிச்சு வரும், 20 வருஷம் கழிச்சு வரும். 20 வருஷம் கழிச்சு 2 பேருக்கும் ரொம்ப கரடு முரடாக இருந்தால் சேர்க்க மாட்டோம். அப்போ உங்கள்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா அடுத்த 20 வருஷத்தை பார்த்தா சொல்ல முடியும். உடனேலாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு லக்கணம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த 10 பொருத்தத்தில் 10 பொருத்தம் இருக்கான்னு ஒரு பக்கம், 10 பொருத்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம், இங்கே 10 பொருத்தத்தெல்லாம் வாழ்க்கையை ஓடுதுன்னு ஒரு பக்கம், 10 பொருத்தம் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் எங்கெங்க சேர்ந்து வாங்க. இல்லை, அதை தான் அடுத்து கேட்க வந்தேன். பெரும்பாலான மக்கள் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் டைவர்ஸும் ஆகிட்டே இருக்கு. அதுதான் நீங்கள் தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் காலில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் கோவம் வருது. இது ஏதோ மூர்த்திக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுக்காக நான் பேசலை. அட்லீஸ்ட்டு ஒரு 10 ஜோசியர் 20 ஜோசியர் நீங்கள் என்னென்னு பார்த்துருக்கணும்ல. பார்க்காம எப்படி அது சரி தவறு, நீங்கள் சரின்னு சொல்ல தவறுன்னு சொல்லணும்னு வச்சுக்கலாம் நம்மளை ஏஎல்பியை. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் அதை ஐயா நீங்கள் இத்தனை வருஷமாக பாரம்பரியம் வந்ததில் நம்ம திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு திருமணம் பண்ணி 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி வச்ச வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னா, அப்போ ஏஎல்பிலேருந்து அதை பார்த்து பொருந்துதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. வேறு ஒன்றுமே கேட்கல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஜோதிடம் தெரியல, இன்னொரு அங்கே இருக்க ஜோசியர் தெரியுமில்ல, இங்கே இருக்க ஜோதிடர் தெரியுமில்ல. நான் என்ன சொல்கிறேன், இங்கே பார்த்து திருமணம் நடந்துச்சு, அது விவகாரத்தை ஆகிட்டு, இது இவ்வளோ தானே கேட்குறீங்க. அப்போ ஏஎல்பியில் பாருங்கள், அது பொருத்தமாக இருந்தால் ஆமாம் ஏஎல்பி கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை தவறுன்னு சொல்லுங்கள். தவறுன்னு சொன்னால் இப்போ ஏஎல்பியில் பார்த்து நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன எல்லாருக்குமே இதாக இருக்காங்க. இல்லை நல்லா இருக்குன்னா, இப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ தானே நம்ம இப்போ தானே அவங்க என்னென்ன அவங்க விழிப்பு நிலைக்கு வர்றாங்க. இருமலுக்கு தானே அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க, படிச்சிருக்காங்க, நிறைய பேர் அதை சொல்ல முடியுது. இப்போ வர தான் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு போகும்போது இன்னும் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தவங்க வரைக்கும் நல்லா இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லிடுறோம், 2023 நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ 23 கல்யாணம் நடக்குது, 24 25 26 வரைக்கும் நல்லா இருக்குது, 27 நீ கொஞ்சம் கவனமாயிரு, இந்த இடத்துல நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம், ஐயா இந்த இடத்துல இப்படி இருக்குது.